யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் அரசியல் களத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சியின் தலைவராக உருவாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி தான் உண்மை. இன்னைக்கு காலையிலேருந்து செய்தி பார்த்தீங்கன்னா, விஜய் கேட்டு திறந்து விட்டது, விஜய் கார் வெளிவந்து விட்டது, விஜய் விமான நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார், விஜய் விமான நிலையத்தில் கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, விஜய் விமானத்துக்கு உள்ளே போகும்போது இத்தனை பேர் 6000 சொச்சம் பேர் கிராஸ் பண்ண. என்னடா செய்தி இது? செய்தி அது ஒரு செய்தியை கொடுக்கறதுக்கும் ஒரு செய்தியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் வேண்டாமா? அப்படி என்ன தமிழ்நாட்டிற்கு நடிகர் விஜய் இதுவரைக்கும் செஞ்சு கிழிச்சு போட்டார்னு சொல்லி நீங்கள் இவ்வளவுடைய முக்கியத்துவம்? இது வயிற்றெரிச்சல்லையோ அரசியல் காழ்ப்புணர்ச்சியிலையோ நான் பேசவில்லை. இது என்ன பக்குவம்? நினைத்து கூட பார்க்க முடியாத தமிழ்நாட்டின் அரசியல் களம். ஒரு சைடு எம்ஜிஆர் படம், இன்னொரு சைடு அண்ணா படம், நடுவில் விஜய். நீ யாருப்பா? நீ யார்? இந்த படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசிய செய்திகளை யுனிவர்ஸ் சேனல் மூலமாக மதியழகன் நான் வெளியிடுகிறேன். இதை மறுக்கும் துணிச்சல் உள்ளவர்கள், மறுக்கும் ஆதாரம் உள்ளவர்கள் கமெண்ட்ஸில் வந்து என்கிட்ட பேசலாம், இல்லை நேருக்கு நேராக கூட சந்திக்கலாம். ஒரு பக்கம் அண்ணா, ஒரு பக்கம் எம்ஜிஆர், நடுவில் விஜய். அது என்ன கவுண்டமணி சொன்ன மாதிரி 2 லைட்டுக்கு முன்னாடி வண்டியை ஓட்டிகிட்டு வந்தால் இடையில வாரையும் செத்து போயிடுவான். அப்போ நீ திமுகன்னு வச்சுக்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு கட்சி பேரை வை, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை வைக்கலாம், தப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகம். அண்ணா யார் தலைவர்? யார் தெரியுமா? பஞ்சங்கள், பனாரிகள், ஏதுமற்றவர்கள், தெருவிலே கிடந்தவர்கள், படுக்க வழி இல்லாமல் ஏழைகள், குரலற்றவர்களின் குரலாக பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியாரின் கொள்கைகளை கரம் பிடித்து தெருக்கள் தோறும் பேசி 5 பேர் இருக்கிற இடம் 10 பேர் இருக்கிற இடம் 50 பேர் இருக்கிற இடம் 5000 பேர்களாக திரட்டக்கூடிய தன்னுடைய கல்வி ஆற்றல் மூலமாக உலக அரசியலை தமிழர்களுக்கு கொண்டு வந்து கல்வியற்றவர்களாக, வேலைவாய்ப்பு அற்றவர்களாக, ஆலை தொழிலாளியாக, கூலி தொழிலாளியாக, விவசாய தொழிலாளியாக இருந்த தமிழர்களை, அந்த தமிழர்களின் வாரிசுகளை இன்ஜினியர்களாக, டாக்டர்களாக, மேற்படிப்பு பட்டங்களுள்ள பட்டதாரிகளாக, ஆசிரியர்களாக, ஏன் கலைஞர்களாக உருவாக்கக்கூட்ட பெரும் தலைவன் அண்ணா அவர்கள். நீ அப்படிப்பட்ட அண்ணா படத்தை நீங்கள் போட்டிருக்கிறீங்க. யாருக்கு? சவால் விட்டு சொல்லுகிறேன், அண்ணாவை சாதியோடு இணைக்கக்கூடிய அந்த கும்பலை நான் தான் முதலில் வெளியிட்டிருக்கிறேன். இதற்கு மறுப்போ பதிலோ சொல்லுவதற்கு துணிச்சல். இது எஸ்ஏசி ஆதாரத்தோட விஜயோட அப்பாவே சொல்லியிருக்கிறார். அண்ணாவை நான் முகநூலில் எழுதுகிற பொழுது, நீ அண்ணா நான் எம்ஜிஆர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாப்புல? 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் எஸ்ஏசி கொடுத்த பேட்டி என்னிடம் இருக்கிறது. ஆமாம், ஆதாரமாக இருக்கிறது. அதனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அது அப்படியே இன்றைக்கு நடந்திருக்கிறது. போன மாநாட்டில், திருச்சியில் நடந்தக்கூடிய மாநாட்டில் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் கொண்டு வந்து உட்கார வச்சு அதில் வந்து நீங்கள் திராவிட இயக்கக்கூடிய மாநாடுகள் மேடைகளில் தன்னுடைய குடும்பத்தார்கள் வருவது இயற்கை. நீங்கள் இப்போ 15ஆம் தேதி மாநாடு நடக்க போகுது. மறுமலர்ச்சி திமுக தலைவர் வைகோ அவர்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. அதில் என்ன, குடும்பத்தார்கள் வந்து முக்கியஸ்தர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா 2வது வருஷம் 3வது வருஷம் உட்காந்துருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநாடு நடக்க போகுதுன்னா அந்த மாநாட்டில் வந்து குடும்பத்தார்கள் முதல் வரிசையில் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்தந்த கட்சி மேடைகளில் இருக்கும். நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்ற விஜயகாந்த் கட்சியெல்லாம் திராவிட இயக்கம் பார்த்ததே கிடையாது. அது சங்கியும் ஒன்று தான், அதுவும் ஒன்று தான். கழிச்சடைக்கப்பட்ட குப்பைகளில் அது குப்பை ஒன்று. அது எங்கே வேணாலும் மண்டையாற்றுறதெல்லாம் திராவிடன் பேர் வச்சவெல்லாம் திராவிட இயக்கம் ஆயிட முடியாது. அப்படின்னா நீ உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் மேடையில் கொண்டு போய் வைத்த காட்சி இருக்கு இல்லையா, அவர் சொன்ன காட்சியைத்தான் நான் சொல்கிறேன். இதில் சாதி இருக்கிறது. யார் சாதி? விஜய் கிறிஸ்டினாக இருக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க, விஜய் கிறிஸ்டினாக இருக்கலாம். கிறிஸ்டினில் அவர் என்ன சாதி என்கின்ற முத்தை அவர் பேசியிருக்கிறார். நீ நான் இப்படின்னு. ஏன்னா நான் திராவிட இயக்கத்தில் முழுமையாக பேரறிஞர் அண்ணா அவர்தம் தலைவராக இருக்கக்கூடிய தந்தை பெரியாரின் வழிவந்தவன் என்பதற்காக நான் சாதியின் பெயரை சொல்ல மறுக்கிறேன். நீங்கள் அதற்காகவே அண்ணாவின் பெயரை நீங்கள் முன்னிறுத்துகிறீர்கள். 2வது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு நீங்கள் சொன்ன என்ன காரணம்? அவருடைய மொழிவழி தேசியத்தை நீங்கள் சொன்னீங்க, மலையாளி என்று. அதனால்
அதாவது விஜய் அம்மா யார், அப்பா யார், அவங்களுடைய பின்னணி என்னன்னு நீங்களே பண்ணிக்கோங்க. இந்த படத்தின் பின்னணி இருக்கக்கூடிய ரகசியத்தை நான் உடைச்சிருக்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இதுதான் முக்கியம். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. திருச்சி மரக்கடைக்கு வந்து பேசுகிறீங்க, எல்லாமே வந்து கூட்டுறீங்க. இளைஞர்கள் கூட்டம் தன்னெழுச்சியாக வந்து சேர்கிறது, மறுக்கவே கிடையாது. ஆனால் நீங்கள் பேசிய வார்த்தை என்னென்ன, நீங்கள் அதுதான் முக்கியம். நீங்கள் பேசிய வார்த்தை என்ன? 2-3 வார்த்தை கூட கீழே இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுக்கு, உனக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அது தெரியாது. என்ன வார்த்தைன்னு கூட தெரியாது. கரண்ட் கம்பியில் தொங்குறான், மரத்து மேலே தொங்குறான், சாலை எல்லாம் மடிஞ்சு போய் கிடக்கு. ஏன் முன்னாள் உள்துறை அமைச்சரை டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு சிதம்பரம் சிரிக்கிறாரு, வெளியே வர முடியலை. எல்லாம் உண்மை, இதை யாரும் மறுக்க போகிறதில்ல. அவர்களுக்கு நீ என்ன அரசியல் கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்ற கேள்விதான் நான் கேட்குறேன். கல்வி, மின்சாரம், மருத்துவம் போன்ற அடிப்படை தேவைகளை தமிழக வெற்றிக் கழகம் செய்து கொடுக்குன்னு சொல்கிறேன். இதை பேசணுன்னா பல்லு விளக்கிட்டு பேசணும். திராவிட இயக்கம் என்ன செய்தது என்று கேட்டவர்களுக்கு நான் ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட அல்ல, ஒரு கல்வி மாணவன் ஒரு கூட்டம் நிற்கி, அந்த கூட்டத்தில் வந்து 2 பேர் கையில் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்து என்ன நீங்கள் நிற்கிறேன்னு சொல்லிட்டு குஞ்சப்பன் அப்படின்னு கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அனுப்புகிறாரு. அது என்னன்னு கேட்க போது அவர்தம் நெருங்கிய, ரொம்ப பழகுன, நொடிந்து போன ஒரு நண்பர், என் மகன் நல்லா பிடிப்பான் ஆனால் சீட்டு கிடைக்கலங்க. என்ன சீட்டு? மருத்துவம். எல்லாம் கையில் இருக்குது, எல்லாம் கையில் இருக்குது, அடிப்படை இருக்குது, எல்லாமே கிடைக்கும், ரெக்கமெண்ட் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியலை. அப்படிங்கும்போது அந்த இடஒதுக்கீடு துறைக்குள் தலையிடக்கூடாது என்று சொல்லி ஆந்திராவில் சீட்டு வாங்கி, ஆந்திராவில் சீட்டு வாங்கின அந்த மெடிக்கல் மருத்துவம் படித்த அந்த மாணவன் தான் எம்ஜிஆருக்கே மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவான கதையெல்லாம் இருக்குது. மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட அரசாங்கம், திமுக அண்ணா திமுக 2 இருக்கட்டும், இந்தியாவில் ஈடு இணை இல்லை. ஏன் உலகத்திலேயே இப்படி ஒரு கட்டுமானம் உள்ள ஒரு நிலவழி பிரதேசம் எங்கேயுமே கிடையாது. அந்த அரசியலில் நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க? மாவட்டத்துக்கு ஒரு பொறியாளர்கள் கல்லூரி, மாவட்டத்திற்கு ஒரு இந்த இதை சொல்லுவாங்களே டிப்ளமோ கல்வி, பாலிடெக்னிக், மாவட்டத்துக்கு இல்லை, ஊருக்கு ஐடிஐ, ஊருக்கு கல்வி, 2 கிலோமீட்டருக்குள் இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலை எல்லாம் உருவாக்கி, எல்லாம் தயாராக வைத்து, சத்துணவு கொடுத்து, காலை உணவு கொடுத்து, மதிய உணவு கொடுத்து, ட்ரெஸ்ஸு கொடுத்து, போடக்கூடிய பெண்களுக்கு உண்டான நாப்கின் கூட கையில் கொடுத்து, ரொம்ப தூரமாக இருக்கா நீ சைக்கிளில் போகணும் சைக்கிள் கொடுத்து, 12ஆம் படித்து முடிச்சிட்டியா உனக்கு லேப்டாப் தரேன்னு கையில் கொடுத்து, பெண்களே நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களா, உனக்கு தாலிக்கு தங்கம் என்கின்ற திட்டத்தை தவிர்த்து நீ காலேஜுக்கு வந்தேன்னா உனக்கு மாதம் 1000 ரூபா நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி, பெத்த தகப்பனும் தாயும் செய்ய முடியாத விஷயத்தை திராவிட அரசாங்கம், அது நான் திமுக அண்ணா திமுக எதுவாக இருக்கட்டும், தந்தை பெரியாரின் வழி பேரறிஞர் அண்ணாவின் அரசியல் படி உருவாக்கிய கல்வி கட்டுமானத்தில் இந்தியாவில் செய்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லா மாநில முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்து போய்கிட்டு இருக்கிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்த செய்திகளை கேள்விப்பட்டு இதை எப்படி திட்டப்படுத்துறீங்கன்னு நினைக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து 4 கோடி 5 கோடியே பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் 8 கோடி தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நிலவழி பிரதேசத்தில் இது எப்படி சாத்தியம் என்பது ஐநா சபையில் குறிப்பெடுக்கக்கூடிய சூழல்கள் உருவாயிருக்கு. நீங்கள் என்ன கல்வியில் வந்து நீ கிழிக்க போகிற? 1977 எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆன பிறகு, அதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அண்ணா ஆட்சியை பிடித்திருந்தார். 67 அவர் எல்லாம் சரி செய்து இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு அடிப்படை கட்டுமானத்தை அவர் செய்து கொடுத்து விட்ட பிறகு இந்த திராவிட இயக்க அரசாங்கம் செய்ய வேண்டிய நீட்சி அதிகமாக இருந்தது. நீ சொல்கிற இல்லை எம்ஜிஆர் படம் வச்சிருக்கிற இல்லையா, அந்த எம்ஜிஆர் ஒவ்வொரு குடிசைக்கும் குண்டு விளக்கு கொடுத்தார், ஒவ்வொரு குடிசைக்கும். அப்போ தான் மண்ணெண்ணெய் கலாச்சாரம், நாங்கள்லாம் சீமண்ணன்னு சொல்லுவோம், அந்த சீமண்ணெய் கலாச்சாரத்தை 77லேயும் உடைச்சிட்டார். நீ 2025 வந்து என்ன மின்சாரத்தை நீங்களுக்கு உனக்கு மின்சாரம் கட்டானுங்கன்னா எங்கே தெரியும்? நீ கவனமாக பேசணும். அடுத்து மருத்துவக் கல்லூரி. மருத்துவக் கல்லூரினா என்ன? நான் இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டம் கடந்த அரசாங்கத்தில் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது கட்டடம், இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கட்டுமானத்தை எப்படி அதை சிதைத்து கொண்டு வருவதற்கு
கொண்டு வரப்பட்டது தான் நீட் என்கின்ற தேர்வு. தமிழர்களின் தலையில் கல்லை தூக்கி போட்ட செயல் அந்த செயல். அப்படியெல்லாம் நாங்கள் அதிலிருந்து தப்பி மேலே போகணும் வந்து சொன்னால் அடுத்த தலைமுறை இளைஞர்களை அரசியல் படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கைதட்டி போஸ்டர் ஒட்டி பேனர் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி என்னையா பேசியிருக்கிறேன் நீங்கள்? இது வருத்தத்தில் நான் பேசலை, உண்மையை நான் பேசுகிறேன். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்கே போடாதவங்க, சிறுபான்மையினர் ஓட்டுக்களையும் திராவிட இயக்கத்தில் எம்ஜிஆர் இல்லாத வெற்றிடத்தை எப்படி நிரப்ப முடியாமல் ஜெயலலிதாவை கொண்டு வந்து இட்டு நிரப்பினார்களோ அதை தக்க வைத்த ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகு, அதிமுகவை சிதைத்து ஒழித்ததற்கு பிறகு, அதற்கு எதிர் சைடில் இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி என்கின்ற ஒரு பெரிய பிம்பம் மறைந்த பிறகு இங்கே வெற்றிடம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சைடு அண்ணாமலை, இன்னைக்கு தினமலர் பேப்பரை எடுத்தாலும் 2ஆம் பக்கம் அவனுக்கு அறப்பக்க செய்தி. என்ன கிழிச்சான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாதவனுக்கு அறப்பக்க செய்தி. ப்ரமோட் விஜய், ப்ரமோட் சீமான், ப்ரமோட், இப்படி எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து நீங்கள் தமிழர்களில் மத்தியில் திணித்து தலைமையை உருவாக்கக்கூடிய அந்த சூழலைத்தான் உருவாக்கியிருக்கிறார்களே தவிர இன்றைக்கி அந்த நிலை பெரும் கூட்டத்திற்கு இருக்குது. எந்த செய்தியும் இல்லாத ஒரு கூட்டமாக நடந்து முடிந்திருக்கிறது திருச்சியில். இதை உடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன தேதி கொடுத்துருக்காருன்னா, இதே தேதியை கொடுத்து இளையராஜாவுக்கு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. 2009 மாநாடு மயிலாட நிகழ்ச்சி நடந்ததை போல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே கிடையாது. இளையராஜா பாவம் உட்காந்துருக்காப்புல, இங்கிட்டு ரஜினி, இங்கிட்டு கமல், பழைய பாட்டுகளை போட்டு கொட்டடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. திராவிட இயக்கத்தினவர்கள், தமிழ் தேசிய முன்னணியினர்கள், தமிழர்கள் நலம் விரும்புகிறவர்கள், தமிழர்கள் நிலம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், தமிழக இளைஞர்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிற்கு 2026ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் தமிழ் நிலத்தை காக்கக்கூடிய முக்கிய பங்கு இருக்கிறது. அதில் திராவிட இயக்கங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய நாக்பூர் கூட்டத்திலிருந்து கதவு திறக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக ஓடி வரக்கூடிய விலங்குகளைப் போல் தமிழ்நாடு குதறப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அதை பாதுகாப்பாக மீட்டெடுத்து இந்த பண்பட்ட நிலத்தை அடுத்த தலைமுறையிடம் நாம் ஒப்படைக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான சமரசம் இல்லாமல் நாம் எல்லாம் தயாராக வேண்டும். ஏனெனில் இளைஞர்கள் கூட்டம் ஒரு கொள்கை இல்லாத கூட்டமாக இருக்கிறது. அரசியல் பேசினா இளைஞர்கள் கேட்குறான், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பான்னு கேட்குறான். மெத்த படித்த மேதாவி அடிமுட்டாளை போல களத்தில் நின்று கொடியை பிடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி வயிறு வலிக்க, தொண்டை வலிக்க, கோஷம் போடுறவனுக்கு உங்களுக்கு மாதம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கிற லெவலில் தான் இன்றைக்கி அரசியல் களம் இருக்கிறது. அதோட விளைவு தான் இன்று கூடியிருக்கக்கூடிய கூட்டம். இந்த கூட்டம் ஓட்டுக்களாக மாறுவதில் மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.